தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரும் கடுமையான மோதல், வாய்ப்பே கிடையாது, திரும்பி போகலாம்னு சொல்லிட்டாரு ஆளுநர். அதிமுகவை உடைக்க 2 நாள் கடுமையான முயற்சி செய்த தாவேகாவை சார்ந்த ஒரு முக்கிய நபர் கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்கிறார், இது உறுதி. எப்படி அப்படின்றது நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம். அதை தாண்டி திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சியை நடத்த போகிறார்கள் அப்படின்றதையும் இப்ப பேசு பொருளாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட நேற்று முன்தினம் இரவுல இருந்தே அதிமுக திமுகவும் கூட்டணி அமைக்கிறார்கள். 2.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், 2.5 ஆண்டு காலம் உதயநிதி முதலமைச்சர் என அதிமுக திமுக இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறார்கள். 50 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலம் திமுக அதிமுக ஒரு இருதுருவ அரசியல், கொள்கையில மிகப்பெரிய வேறுபாடு இல்லாத போதும், இரண்டும் திராவிட கட்சிகளால் என்கிற ஒரு நிலை இருந்த போதும், ஒரு காலத்துல திரு எம்ஜிஆர் அவர்களே திமுகவோடு அதிமுகவை இணைத்து விடலாம் என்று முயற்சி செய்தார் என்பதற்கான வரலாற்று சான்றெல்லாம் இருக்கு. அடிப்படையில் இரண்டுமே ஒரே கட்சி, கட்சியினுடைய தலைவராக கலைஞரும் ஆட்சியை நடத்தக்கூடிய இடத்தில் முதலமைச்சராக திரு எம்ஜிஆர் அவர்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது கடந்த காலங்களில் பேசப்பட்ட ஒரு வரலாற்று உண்மை. எனவே அதை மேற்கோள் காட்டி இரண்டுமே திராவிட கட்சி, ஆனால் இருதுருவ அரசியல். இதுல அதிகாரத்தை கைப்பற்றுவதில் இருவருக்கும் இருந்த போட்டியை தவிர கொள்கையில கிட்டத்தட்ட இருவரும் ஒன்று. இன்னொரு தரப்புல சில பத்திரிகையாளர்கள் சொல்வது பிஜேபி காங்கிரஸ் கூட இருதுருவ அரசியல், கொள்கையில பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது, கொள்கை வேறுபாட்டோடு இருவரும் எந்த களத்திலும் நிற்பதற்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்றதையும் ஒரு தரப்புல சொல்றாங்க. சோ தமிழ்நாட்டு அளவில் இந்த அதிமுக திமுக கூட்டணி அமைப்பதற்கான வேலை தற்போது நடந்து கொண்டிருப்பதாக பல தகவல்கள் சில இடங்கள்ல இருந்தும் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பல தகவல் என்பது நம்ம பேசக்கூடிய வட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய பல தகவல்கள். சில பேர் இல்லைங்க இதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய அளவிலும் சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை இன்றைக்கு சென்னைக்கு திரும்ப வர சொல்லியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதே வேளையில திமுகவில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, 59 எம்எல்ஏக்களும் நீங்க சென்னையிலேயே இருங்க, குறிப்பாக தலைமை திமுக தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தையும் ஒரு கட்டளையையும் திமுக தலைமை தற்போது கொடுத்திருக்கிறது. அந்த வகையில திமுக அதிமுக இருவரும் இணைந்து ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சி எப்படி இருக்கும், அதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க இந்த வீடியோக்கு கீழே பதிவு பண்ணுங்க. அதையும் தாண்டி இப்ப நாம் ஏற்கனவே சொன்னபடி விஜய் முதலமைச்சர் ஆகிறார். எப்படி? ஒன்னே ஒண்ணுதான், பிஜேபி உடைய ஆதரவோடு விஜய் முதலமைச்சராகிறார் என்பதுதான் இறுதி தீர்ப்பாக தமிழ்நாட்டில் வர இருக்கிறது. தாவேகா தலைவர் செய்த மிகப்பெரிய தவறு, 108 சீட்டை கையில் வச்சிருக்கும். பலரும் சொல்வது போல விஜய் வெற்றி பெற வேண்டும், விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்பினார்கள். ஆனால் பெரும்பான்மையை கொடுக்கல. கிட்டத்தட்ட விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்பிய அதே தமிழ்நாட்டு மக்கள் குழப்பத்தோட விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு இதுல புரியுது. 118 120 125 என்று கடந்த காலங்கள்ல 2 திராவிட கட்சிகளும் அல்லது கூட்டணியோடு சேர்ந்த எண்ணிக்கையை கூட விஜய்க்கு தமிழ்நாட்டு மக்கள் தரல. ஏதோ ஒரு இடத்துல விஜயை முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள் நம்பல. இப்படி புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 70% நம்பிக்கை இருக்கு விஜய் மேல, ஆனால் 30% எங்களுக்கு விஜய் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி வந்த தீர்ப்பு தான் கிட்டத்தட்ட 108 சீட்டோடு இன்னைக்கு விஜய் அமர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீதிமன்றம் வரைக்கும் நீங்க போகலாம் அப்படின்னு ஆளுநர் சொல்லிவிட்டார். அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, காங்கிரஸை தாவேகாவில் கொண்டு வந்து இணைத்த வேளையை ஆதவ அர்ஜுனா அவர்கள் மிக சிறப்பாக சேர்த்தார். அதுவே தாவேகாவுக்கு மிகப்பெரிய வினையாக போய் முடிந்தது, மிகப்பெரிய ஒரு ஆப்புன்னு சொல்லலாம். இப்ப காங்கிரஸ் ஆதரவோடு தாவேகா ஒரு கூட்டணி அமைக்குமானால் காங்கிரஸ்க்கு இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அவங்க கூட்டணி ஆட்சியில பங்கு இதையெல்லாம் கேட்கிற பொழுதே பிஜேபிக்கு எரிச்சல் அதிகமா இருக்கும். இந்தியா முழுவதும் காங்கிரஸ் இருக்கவே கூடாது என்று களமாடுகிற பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸை உயிர் கொடுத்து கொண்டு வருவதில் விருப்பமே இல்லை. ஆக விஜய் செய்த மிகப்பெரிய தவறு காங்கிரஸை தன்னோடு இணைத்தது. 2வது மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுவது, உள்ளபடியே திரு விஜய் அவர்கள் 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நடத்தணும் அப்படின்னா
ஏன்னா இந்த 118 120 எல்லாம் வேலைக்கே ஆகாது, தினமும் செத்து பழிக்கிற பழிப்பு. ஆக அப்ப எதிர்நிலையில பெரும்பான்மையோடு இருப்பது யார், மூன்றாவது இடத்துல இருப்பது யாருன்னா இன்றைக்கு அதிமுக. கடுமையாக தேர்தல் பிரச்சாரங்கள்ல திமுக vs டிவிகே, திமுக தீய சக்தி, டிவிகே தூய சக்தி அப்படின்னு பிரச்சாரம் செய்த விஜய் எங்கேயுமே கடுமையா பிரச்சாரம் செய்யலையே கடந்த காலங்கள்ல திரு எடப்பாடி அவர்கள். அப்ப நேரடியாக திரு எடப்பாடி அவர்களிடம் பேசியிருந்தாலே இன்றைக்கு முதல்வர் ஆகியிருப்பார் நிச்சயம் விஜய் அவர்கள். அதை விஜய் செய்யல. இரண்டாவது செய்த மிகப்பெரிய தவறு, விஜய்க்கு கூடவே இருக்கக்கூடிய தப்பானவர்கள் தவறானவர்கள் செய்த வழிகாட்டுதல் என்னன்னா, எதுக்கு நம்ம நேரடியா போயிட்டு எடப்பாடி கிட்ட பேசிக்கிட்டு, அதை விட வேலுமணியை நம்ம ஆக்ட் பண்ணி விடுவோம், அவர் ஆக்டிவேட் பண்ணி விட்டு வேலுமணி தலைமையில ஒரு 10 பேரை கூட்டு வருவோம், CV சண்முகம் அவர் நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடுவோம், அவர் தலைமையில ஒரு 10 பேருன்னு ஆக மொத்தம் ஒரு 20 பேரை அதிமுக இருந்து உடைச்சு கொண்டு வந்து நம்ம கூட்டணியில சேர்ப்போம் அப்படின்ற முயற்சியிலும் தாவேகா ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்றதுதான் நமக்கு பலரும் சொல்லக்கூடிய அதிர்ச்சியான செய்தி. 108 புடிச்சிட்டோம், நம்ம கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்கணும், ஜனநாயக படுகொலை, திரு விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்கணும் அப்படின்னு நியாயமெல்லாம் பேசணும். ஆனால் அந்த நியாயத்துக்கு உரியவர்களாக தாவேகா நடந்திருக்கானா இல்ல, என்னென்ன முறையில என்னென்ன தகுதி திட்டம் எல்லாம் பண்ணி ஆட்சி அமைக்க முடியுமோ அந்த முறையை தான் தாவேகா கையில் எடுத்தது. எனவே கடும் கோபத்தில் இன்றைக்கு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நேரடியா வந்து பேசியிருக்கலாம், ஆனால் அதிமுகவை உடைக்கிற முயற்சியில் கையில் எடுத்ததால் விஜய்க்கு கட்டாயம் பாடம் கற்று தர வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய கோபம் இன்றைக்கு விஜயை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நடுத்தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. இது ஒரு நிலைமை. கிட்டத்தட்ட நம்ம 2 பேசியிருக்கோம். ஒன்று காங்கிரஸ் இணைத்தது, இன்னொன்று அதிமுகவை உடைக்க விஜய் செய்த முயற்சி. மூன்றாவது, நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இப்ப பலரும் கேட்கிறது, 50 ஆண்டு காலம் ஒரு அரசியல் அனுபவம் இருக்கு இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்களுக்கு, அதற்கு முன்னாள் திரு கலைஞர் அவர்களுக்கு, அம்மையார் ஜெயலலிதா உட்பட கிட்டத்தட்ட ஒரு அரசியல் ஆளுமை அவங்களுக்குன்னு ஒரு 50 ஆண்டு காலம், ஒரு 40 ஆண்டு காலம் ஒரு அரசியல் வரலாறு இருக்கு. திரு விஜய்க்கு என்ன அரசியல் வரலாறு இருக்கு? விஜய் என்ன செய்தார், களத்துல என்ன செய்தார், அரசியல் அனுபவம் என்ன இருக்கு? நேரடியாக விஜயே பனையூர்ல இருந்து புறப்பட்டு நம்ம தீநகர் வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போய் விஜய் பேசியிருக்கலாம். விசிகா தலைவர் திரு திருமாவளவன் அவர்களை விஜய் நேரிலே சேர்ந்து பேசியிருக்கலாம். அது போக வேறு யாருடைய ஆதரவு வேணும், இப்போ அவங்களுக்கு மற்ற கட்சியுடைய ஆதரவு வேண்டும் அப்படின்னா, தேமுதிகவுடைய ஆதரவு வேணும் அப்படின்னா அவங்க நேரடியாக கோயம்பேடு போய் அவங்க நேரடியாக சந்திச்சு பேசியிருக்கலாம். இல்ல அதிமுகவுடைய ஆதரவு தான் வேணும் அப்படின்னா திரு எடப்பாடி அவர்களை நேரிலே சேர்ந்து பேசியிருக்கலாம். இப்போது வரை விஜய் கீழே இறங்கி வரவே இல்லை. அந்த கல்ட்டை விஜய் வந்து மெயின்டைன் பண்றாரு. ஆக ஒட்டுமொத்தமாக விஜயுடைய இந்த கல்ட் பிம்பம், ஈகோ, அரசியல் ஈகோ, தான் ஒரு பெரிய ஆள், அம்மையார் ஜெயலலிதாவை விட தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற ஒரு கல்ட்டை உருவாக்கி வைத்துக் கொண்டு யாரையும் நேரடியாக சந்தித்து கூட்டணிக்கு அழைக்காமல் விஜய் இருப்பதே விஜய் செய்கிற மிகப்பெரிய தவறு. இதற்கெல்லாம் விஜய்க்கு மிகப்பெரிய பலன் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அரசியல் களத்தில் என்ன பலன்? விஜயை தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் ஆதரவு கொடுத்து தேர்ந்தெடுத்தாலும் இன்றைக்கு ஆளுநர் விஜயை கொண்டு போய் ஓரமாக அமர்த்தி வைத்து விட்டார். நான்காவதாக பேச வேண்டிய முக்கியமான செய்தி என்பது, ஒருவேளை ஆட்சி அமைப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, 108 வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று சபாநாயகர், இன்னொன்று திரு விஜய் அவர்களே ராஜினாமா செய்யணும். காங்கிரஸ்ல ஒரு 5 சீட் இருக்கிறது. மீறி இவங்க வெளியே வந்து ஒருவேளை விசிகா 2, கம்யூனிஸ்ட் 4, தலா 2 என ஒரு 6 பேரோட ஆட்சி அமைத்தா முயற்சி பண்ணாலும் கூட ஒன்று அவங்களுக்கு இடிக்கும். இந்த நிலையில அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பாக அரசியல் வல்லுநர்கள், அரசியல் இருக்கக்கூடியவர்கள் சொல்வது என்பது, விஜய் நேரடியா திரு அமித்ஷாவை பார்த்து சரண்டர் ஆயினும். அப்படி அமித்ஷாவை பார்த்து விஜய் சரணடைந்தால் அமித்ஷா சொல்லக்கூடிய 2 தீர்வு, ஒன்று காங்கிரஸை வெளியேற்றுங்கள், இன்னொன்று நீங்க அதிமுக உடைக்க வேண்டிய வேலை இல்லை, அதிமுக உடைச்சி நாங்க கொடுக்கிறோம், இல்ல எடப்பாடி அவர்களையே அழைச்சு உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வைக்கிறோம் அப்படின்ற நிலைமையில் டெல்லி தலைமை அமித்ஷா மிக தீர்க்கமாக இருக்கிறார்கள் என்கிற தகவலும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. விஜயுடைய முதல்வர் பதவி தப்புமா? விஜய் எப்படி முதல்வராக போகிறார்? விஜயை முதல்வராக எடப்பாடியும் விடுவாரா, அமித்ஷாவும் விடுவாரா? என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.